राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो राष्ट्र गुरु स्वामी समर्थ रामदास महाराज की जय। இன்னைக்கு தேதி என்னாச்சு? 8. கரெக்டா இன்னும் ஒரு 2 வாரத்துல 400 வருஷங்கள் கிட்டத்தட்ட கழிச்சு ராமனுடைய ஆலயம் நிர்மாணம். ஒரு விதத்துல பார்த்தா ராமன் மீண்டும் அயோத்தியாவுக்கு வந்த தீபாவளி போலே நாம் எல்லாரும் கொண்டாட வேண்டிய ஒரு நாள். நிஜமாவே நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். இப்படி ஒரு சம்பவம், அழகான வரலாற்று முக்கியமான சம்பவம் நடக்கிற ஒரு காலகட்டத்துல நமக்கு இந்த பூமியில வாழ்க்கை கிடைச்சிருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நாளைய வரலாறு பேசும். நாம் அதுக்கு என்ன பண்ணோம்னு தெரியாது. ஆனா பகவான் கருணாசாகரன் அவ்வளவு அழகா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். நமக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கான். அதனால நிறைய ராம பக்தர்கள் விஷயமா கேட்கணும். அதுல முக்கியமா சமர்த்த ராமதாசருடைய விஷயம். ராமதாசர் இந்த வார்த்தை அவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? அவரோட உண்மையான பெயர் நாராயண், ரைட்டா? நாராயண் சூர்யாஜி பந்த் தோசா. இப்படிதான் ஜாம்ப் அவர் பிறந்த இடத்துல அவருடைய பெயரை எழுதி வச்சிருக்கார். நாராயண் சூர்யாஜி பந்த் தோசர். அவருடைய சர்நேம் டோசர் அப்படின்னு சொல்றார். ஆனா நமக்கு எல்லாருக்கும் அப்படி சொன்ன யாருக்கும் தெரியாது. சமர்த்த ராமதாசர் அப்படிப்பட்ட பெயர்ல தான் நமக்கு எல்லாருக்குமே பழக்கம். ரொம்ப ஜோரா சமர்த்த ராமதாசர் யாத்திரை பண்றார். ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் அங்க சமர்த்த ராமதாசர் நாமதேவருடைய பிரபாவத்தெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார், ரொம்ப ஆனந்தப்படுறார். அது ரொம்ப அழகான ஒரு மகா குணம். பொறாமையில்லாத தேசபக்தியோடு கூடிய ஒரு அழகான குணம். பஞ்சாப் இங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படி இறங்கி ராஜஸ்தானம் வருகிறார். ராஜஸ்தான் ரஜபுத்திரருடைய ஸ்தானம், ரஜபுத்திர ஸ்தானம் ராஜஸ்தானம். நம்முடைய மீரா மாதா வாழ்ந்த ராஜஸ்தானம். இன்னைக்கும் ராதா மதன் மோகன், ராதா கோபிநாத் இப்படி எல்லாரும் அழகா அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம் இந்த ராஜஸ்தானம். நிஜமாவே வாழ்க்கையில ஒரு தடவையாவது பார்க்க வேண்டிய ஒரு ஸ்தலம் ராஜஸ்தானம். ராதே கிருஷ்ணா. மீரா மாதாவினுடைய காலகட்டத்துக்கு அப்புறமா தான் நம்முடைய சமர்த்த ராமதாசன் அவதாரம். இப்ப கூட மீரா மாதாவுடைய 525வது பிறந்த நாள் தான் அழகா கொண்டாடுறோம் நாம். இந்த வருஷம் 525வது வருஷம் மீரா மாதாவோடது. சமர்த்த ராமதாசர் 1608. அதுக்கப்புறமா தான் சமர்த்த ராமதாசர்
மீரா மாதாவை ரொம்ப படாத பாடுபடுத்தினதுனாலே சித்தவுடெல்லாம் ரொம்ப படாத பாடுபட்டது. மீராவுடைய ஆசீர்வாதம் மகாராணா பிரதாப் அவர் பெரிய யுத்தம் பண்ணி மிகப்பெரிய சவாலாக இருந்தார் முகலாயர்களுக்கு. அந்த வீரம் வேணும். நம்ம வீட்டு குழந்தைகள், நீங்க சனாதன இந்து தர்மத்தை எந்த ஜாதியை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, எந்த குலமா இருந்தாலும் சரி, நீங்க வியாபாரம் செய்கிறவரோ இல்லாட்டி வேலைக்கு போறவரோ விவசாயம் செய்பவரோ உள்நாட்டில் இருக்கிறவரோ வெளிநாட்டில் இருக்கிறவர்களோ ஆணோ பெண்ணோ வயதானவர்களோ குழந்தைகளோ வீரத்தோட இருக்கும். இந்துக்களுடைய மிகப்பெரிய பலம் மனோபலம். அதனாலதான் எத்தனை விதமான தாக்குதல்கள் ஏற்பட்டாலும் அத்தனையும் தாண்டி நாம ஜெயிச்சுருக்கோம். இனியும் ஜெயிக்கத்தான் போறோம். அதனால எப்பொழுதுமே போராட்டம் அது இருக்கட்டுமே. என்ன இப்ப சிங்கத்துக்கு போராட்டம் இல்லாம இருக்குமா? இருக்கட்டுமே. போராட்டம் நல்லது தானே. ஏன்னா எந்த இனம் போராடிண்டே இருக்கோ நிச்சயமாக அந்த இனம் அப்படியே காலம் கடந்து நிற்கும். போராடுறத விட்டு கொடுத்து அப்படின்னா கஷ்டம். இப்ப இந்த எப்பயுமே நான் சொல்லுவேன், இந்த டைனோசர்லாம் பெருசா போராடவே இல்லை, காணாம போயிடுது. அதே இந்த கற்பாம்பூச்சி இருக்கு பாருங்க, போராடிண்டே இருக்கு. இன்னும் எவ்வளவு மில்லியன் வருஷம் ஆயாச்சு, இன்னும் அந்த சர்வே வாங்கிட்டே இருக்கு. போராடலை அப்படின்னா இயல்பு மாறி போயிடுச்சுன்னா கஷ்டம். இந்த சில நாய்கள்லாம் உண்டு, அதாவது வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய், இந்த ஹஸ்கின்னு சொல்லுவா, சைபீரியன் ஹஸ்கி. சரியா, இதெல்லாம் ஒரு பீரியட்ல ஓனாயா இருந்தது காட்டுக்குள்ள. அதுக்கப்புறமா அது அப்படி போய் 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 மனிதர்களோட வாழ ஆரம்பிச்சு அந்த காட்டு வாழ்க்கையை மறந்து போய் இப்ப பெட்டாக மாறி போயிடுது. இன்னைக்கும் பார்க்கலாம். நிறைய நான் திருப்பதியில பார்த்திருக்கேன். திருப்பதி மலையேறும் பொழுது ஒரு இடத்துல நிறைய மான்கள் உண்டு வனத்துல. அந்த மான்கள் எல்லாம் பார்த்தோம்னா மனுஷா எல்லாரும் அந்த எல்லாம் ஃபீட் பண்ணுவாங்க. அங்கே வந்து காத்துன்னு இருக்கும். அந்த சைபீரியன் ஹஸ்கி அதெல்லாம் இப்போ நாயா போயிடுது. அந்த திருமலை சொன்ன இல்லையா, திருமலையில் இருக்க அந்த மான்கள்லாம் மனிதர்களுக்காக ஏங்கிண்டு அது ஒரு தன்னுடைய உணவு தேடிட்டு போகிற பழக்கத்தை விட்டுடுது. அது மாதிரி நிறைய குரங்குகள், இந்த காடுகள் வழியாக போகக்கூடிய வழிகளில் இருக்கக்கூடிய குரங்குகள்லாம் என்ன எடுத்தோன்னா மனிதர்கள் கொடுத்து கொடுத்து தங்களுடையதான வாழ்வாதாரத்துக்கு அப்படி கையேந்தும்படியா பிச்சை எடுக்கும்படியா நிலைமைக்கு மாறிடுது மனிதர்கள் போல. அது ரொம்ப டேஞ்சர். எல்லாத்துக்குமே வாழ்க்கையில ஒரு போராட்டம் இருந்தா தான் அவைகள்லாம் ஜெயிக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுள் லிவிங் நிஜமாவே குழந்தைகள் எல்லாம் பலகீனப்படுத்தும். நம்மளே அப்படி ஆக்கிடுறது இல்லையா? ஸோ சேலஞ்சஸ் வேணும். இந்துக்களுக்கு என்னைக்குமே சவால்கள் உண்டு. இந்துக்களுடைய வாழ்க்கை சவால் நிறைந்தது தான். எப்பொழுதுமே ஒரு மிலிட்ரி மேனுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே சவால்கள் நிறைந்தது தானே இல்லையா? ஸோ பி ரெடி டு ஃபேஸ் த சேலஞ்சஸ். குடும்பத்தில் சேலஞ்சஸ் வரும், அப்புறமா வேலை செய்கிற இடத்துல சேலஞ்சஸ் வரும், ஒரு வியாபாரத்தில் சவால்கள் வரும், வரட்டும். சவாலே சமாளி. சவால்கள் தான் உங்களை உயிர்ப்போட வச்சுருக்கு. சவால்கள் தான் உங்க புத்தியை வேலை செய்ய தோன்றது. சவால்கள் தான் இன்னும் மேலே வரணும்னு ஆசையை தோன்றது. சவால்கள் தான் கஷ்டங்களை ஜெயிக்கணும்னு தோன்றதுனால சவால்கள் அவசியம். ஸோ ராணா பிரதாப், மகாராணா பிரதாப்லாம் அவ்வளவு பெரிய சவால் ஃபேஸ் பண்ணி சித்தோடலாம் காப்பாற்றினார். ஒரு ஸ்திதியில எப்பொழுதுமே ஒவ்வொரு காலகட்டத்தில்
அந்த ஒரு அதர்மத்தினுடைய பிடியில ஒவ்வொரு இடமா மாட்டும். இப்ப எப்படி ராவணனுடைய பிடியில சீதா மாதா மாட்டின்றான் இல்லையா, அந்த மாதிரி அதர்மத்தின் பிடி சில சமயங்கள்ல இருக்கும். அந்த மாதிரி காலகட்டம் தான் சமர்த்த ராமதாசருடைய காலகட்டம். அதர்மத்தை ஜெயிக்கக்கூடிய மனோபலம் ரொம்பவே அவசியம். அதனால ஹிந்து சாம்ராஜ்யம் அப்படின்னா அது போராட்டம். போராடுறதுக்கு நாம ஏன் பயப்படணும்? ஆலமரமோ சிங்கக்குட்டியோ தேக்கு மரமோ எல்லாத்தையும் தாண்டி தானே வருகின்றது இல்லையா? ஸோ எப்பொழுதுமே சவால்கள், போராட்டங்களுக்கு மனசை விட்டு போகக்கூடாது. இப்போ குடும்பத்திலே யாரோ ஒருத்தர் தவறான வழியில் இருக்கார்கள் அப்படின்னா அவர்களை திருத்தி கொண்டது ஒரு போராட்டம். எஸ், பி ரெடி. போராடுவதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் எல்லாத்தையும் மாற்ற முடியும். நீங்க போராட்டத்தை விட்டுறல் அப்படின்னா தான் மனசு விட்டு போயிடுறது. அப்புறமா புலம்ப வேண்டியிருக்கு. புலம்பக்கூடாது அப்படின்னா போராடுற குணம் வேணும். உடம்பு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு போராட்டங்களை சமாளிக்கிறது இல்லையா? எவ்வளவோ விஷயங்கள் உள்ள போடுறோம், வேலை பண்ணிட்டே தானே இருக்கு. ஸோ போராட்டம் அப்படின்றது இப்போ திருநாய்களுக்குலாம் எவ்வளவு போராட்டம் இருக்கு. எல்லாத்துக்குமே போராட்டம் உண்டு. எதுக்குமே அப்படியே கம்ஃபர்டபுளா சூப்பர் லைஃப்லாம் கிடையாது. பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளை இருக்கான்னா அவனை ஏமாத்துறதுக்கும் கொஞ்சம் பேர் அலைவா. ஒரு அழகான பெண் இருக்கான்னா அவளை எப்படியாவது வசப்படுத்துறதுக்கு பல பேர் அலைவார்கள். ஒரு புத்திசாலி ஒருத்தர் இருக்கான்னா அவனை எப்படியாவது தங்கள் பக்கம் இழுப்பதற்கு ஆசைப்படுவார்கள். மதம் மாற்ற ட்ரை பண்ணுவார்கள். எல்லாமே உண்டு. ஸோ இது எல்லாமே தாண்டி தான் நாம் ஜெயிக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டித்தான் வாழ பழகணும். லைஃப் இஸ் நாட் சோ ஸ்மூத் நீங்க நினைக்கிறா போல் கிடையாது. சரியா? ஒரு சிற்பி ஒரு கல்லிலிருந்து ஒரு சிற்பத்தை உண்டாக்குறாருன்னா அதுக்கு நிறைய போராட்டம் உண்டு. சும்மாலாம் முடியாது. அந்த போராட்டம், அந்த நிதானம். ஒரு டாக்டர், கிரேட் டாக்டர், ரொம்ப கைராசி டாக்டர், அவ்வளவு ஆபரேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா சும்மா விளையாட்டான ஒரு மனிதனுடைய உடலை திறந்து அந்த ஹிருதயமோ ஏதோ ஒன்றத்தை பார்த்து, ஆல்ரெடி ஆர்த்தோ டாக்டர் ஏதாவது உடஞ்சி போயிருக்குன்னா அந்த இடத்துல ட்ரில்ல போட்டு அந்த இடத்த கட் பண்ணி மேலே தோல் உள் தோல் அதுக்கப்புறமா பார்த்து ஜாகிரதையாக கட் பண்ணி ரத்த நாளங்கள் நம்மளுடைய நர்வ்ஸ் எல்லாம் பார்த்து அதை தாண்டி போய் எலும்பை பார்த்து அதை முடுக்கி அதுக்கப்புறம் திருப்பி இதெல்லாம் ஒன்றா வச்சு மேலே மூடி அதுக்கப்புறம் தைச்சி அதுக்கப்புறம் மருந்து கொடுத்து விளையாட்டு கிடையாது. நிஜமாவே ஒரு ஹியூமன் பாடியை கட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறதுனா என்ன விளையாட்டா? பிரமிச்சு போகிற மாதிரி தானே இருக்கு. நம்முடைய அம்மாக்கள் இல்லாட்டி மனைவி இல்லாட்டி சகோதரி இல்லாட்டி மகள்கள் அவர்கள்லாம் குழந்தை பெற்றுக்கிறது எவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்கு. ரைட்? அது மாதிரி ஆண்களுக்கான போராட்டம், பெண்களுக்கான போராட்டம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு போராட்டம் இருக்கத்தான் செய்கிறது. குழந்தைகளுக்கான போராட்டம், வயதானவர்களுக்கான போராட்டம், எல்லாருக்குமே விதவிதமாக உண்டு. ஸோ இந்த போராட்டம் அப்படின்றது இதை பேஸ் பண்ணி தான் நம்முடைய சனாதன தர்மம் நமக்கு மனோபலம், புத்திபலம், தேகபலம், ஆன்மபலம் இது எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. அழகா சமர்த்த ராமதாசர் வரார். மகாராணா பிரதாப் அவருடைய விஷயங்கள் எல்லாம் கேள்விப்படுறார். அவருடைய போராட்டங்கள்லாம் அசந்து போறார். அன்னைக்கு சித்தௌட், மேவார், ஜெய்ப்பூர் இதெல்லாம் இருந்த காலகட்டத்தை பார்க்கிறார். உள்ளுக்குள் அப்படி ஒரு வெறி வர்றது அவருக்கு. ஏன்னா இதெல்லாம் மாத்திரம் என்ன அநியாயம் பண்றாங்க, அந்த ராஜ்யத்துல யார் எப்படி பண்றார்கள் அப்படின்னு ஒரு கோபம். அப்ப அவர் ஜெய்ப்பூர்ல ஒருத்தரை பார்க்கிறார், கோபால் தாஸ் அப்படின்னு ஒருத்தர். அவரும் ரொம்ப ஸ்ரத்தையோட நாம ஜபம், தேசபக்தி இதெல்லாம் ரொம்ப ஈடுபாடு உடையவர். பகவான் கரெக்டா இந்த கோபாலதாசரை சேர்த்து வைக்கிறான் ராமதாசரோட. கோபால்தாஸ், ராம்தாஸ் ரெண்டு பேரும் பரஸ்பரம் பேசுறார்கள். அசந்து போறார் கோபாலதாசர். ஏன்னா அவர் ரொம்ப நாளா அழுதுன்னு இருக்கா, ரொம்ப நாளா பிரார்த்திச்சுட்டு இருக்கா. ரொம்ப தைரியவான், அவுரங்கசீப்லாம் எதிர்க்கக்கூடிய தைரியவான். அப்ப சமர்த்த ராமதாசருடைய தேசபக்தி, சனாதன தர்ம பக்தி, அவருடைய விஷன் எல்லா இடங்கள்லயும் அவர் சமர்த்த ராமதாஸ் தன் பெருமையை பேச மாட்டார். ராமன் இப்படி சொன்னா அங்க பண்ணேன், ராமன் அங்க சொன்னா அங்க போயிட்டு வந்தேன், இப்படி எல்லாம் சொல்றார். கோபால்தாசருக்கு நன்னா புரியறது சமர்த்த ராமதாசருடைய தபசு, தியானம், ஸ்ரத்தை, நாம ஜபம், நம்பிக்கை சகலமும் அவரை ஒரு உசுப்பேத்தி விடுறது. சமர்த்த ராமதாசர் அங்க இருக்கார்.
ரொம்ப உண்மையா இருக்கார் அவர். அந்த குபடி அதிலிருந்து தன்னுடைய ஒளிச்சு வச்சிருக்க தல்வார், அந்த வாள், இது எல்லாத்தையுமே காட்டுறார். அசந்து போறார் கோபால்தாஸ். அவருக்கு இன்னும் நல்ல மனோபலம் கூடுறது. சரியா சொல்லணும்னா நல்ல வயசானவர். சமர்த்த ராமதாசருடைய அப்பா வயசு அவருக்கு இருக்கும். ஆனாலும் அவர் சமர்த்த ராமதாசரை தன்னுடைய குருவாக ஏத்துக்கிறார். இப்படி வயசான மதுர கவி ஆழ்வார் 16 வயசு சுவாமி நம்மாழ்வார தன் ஆச்சாரியனா ஏத்துக்கிறாரோ அது போல அந்த ஞானம், அந்த ஸ்ரத்தை, அந்த நம்பிக்கை, அந்த முயற்சி, அதெல்லாம் ஒரு தெய்வ அனுகிரகம் இருக்கு இல்லையா? அதனால கோபாலதாசர் சமர்த்த ராமதாசர் கால்களில் விழுந்து அவரிடத்துல உபதேசம் வாங்கிண்டு அவர்கிட்ட இந்த தேசம் நன்னா இருக்கு, நான் என்ன பண்ணணும்னு கேட்க சமர்த்த ராமதாசர் ஜெய்ப்பூர்ல ஒரு மடம் ஸ்தாபிதம் பண்றார். இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. அடுத்த தடவை போகும்பொழுது நிச்சயமா ஜெய்ப்பூர்ல அந்த மடம் பார்த்தே ஆகணும். பார்ப்போம், இருக்கணும்னு நினைக்கிறேன், தேடி கண்டுபிடிக்கணும். கொஞ்ச நாள் அங்கே இருந்து அங்கே உபதேசம் எல்லாம் பண்ணிட்டு சமர்த்த ராமதாசர் ஜெய்ப்பூர்லேருந்து தாண்டி நம்ம மேடுதா மீரா மாதாவினுடைய அழகான ஜன்மஸ்தலம் அதையெல்லாம் தரிசனம் பண்றார். புஷ்கர், ஜெய்ப்பூர்லேருந்து மேடுதா போற வழியில தான் புஷ்கர், புண்ணியமான தீர்த்த கஷேத்திரம். அங்கேயும் தீர்த்தமாடிட்டு அங்கேயும் தியானம் பண்றார். எல்லா இடங்கள்லையும் இந்த சனாதன ஹிந்து தர்மவாசிகளுடைய போராட்டம், அவர்கள் படும் பாடு, அவர்களை இந்த முகம்மதியர்கள் படுத்தக்கூடிய பாடு எல்லாம் பார்க்கிறார். அப்படி ஒரு மனோபலம் கூடுறது, தபோபலம் கூடுறது. அங்கிருந்து சித்தௌடு போறார், மேவார்லேருந்து சித்தௌடு. ஸோ அங்கெல்லாம் பார்க்கிறார், அங்கெல்லாம் நாமஜபம் பண்றார். அப்படியே அவர் அங்கிருந்து ராஜஸ்தான்லேருந்து அப்படியே நேர குஜராத் பக்கம் வரார். இன்னைக்கும் இந்த துவாரகா போகும்போது எல்லாரும் அகமதாபாத் வந்துட்டு அங்கிருந்து சித்தௌட், அப்புறம் புஷ்கர், அப்புறமா ஸ்ரீநாத்ஜி எல்லாம் பார்த்துட்டு வருவார்கள். அந்த மாதிரி ஒரு டிராவல் பண்ணி குஜராத் பக்கம் வரார் சமர்த்த ராமதாசர். துவாரகை எல்லாம் கூட போறார். இவர் அழகா கோபாலதாசருக்கு எல்லாம் உபதேசம் பண்ணிட்டு வரார். கோபாலதாசர் இன்னும் தைரியமா, இன்னும் நம்பிக்கையோட, இன்னும் ஸ்ரத்தையோட நாமஜபம் பண்றார். அப்ப இவர் ரொம்ப நாளா அந்த சொத்து வரி இல்லையா, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எல்லாம் கட்டணம் இல்லையா, கட்ட மாட்டேங்கிறார் கோபால்தாசர். ஏன்னா இது என்னுடைய தேசம், யாரோ ஒரு முகலாயனுக்கு நான் எதற்கு வரி கொடுக்கணும், ரொம்ப அநியாயத்துக்கு வரி கேட்பா, தேசத்துக்கு ஒன்றும் பண்ண மாட்டா, அவர்கள் சௌகரியமா இருப்பா, மக்களை சுரண்டுவார்கள், மக்களை பாதுகாக்க மாட்டா, மக்களுடைய விஷயங்களையே கொள்ளையடிப்பா, அப்புறம் வரியும் வாங்கிப்பான்னா அவரால் ஒத்துக்கொள்ள முடியல. அநியாயத்துக்கு எதிர்க்க போராடணும் இல்லையா, சும்மா இருக்க முடியாது. அப்ப பார்க்கிறா, இவரை அரெஸ்ட் பண்ணி அவுரங்கசீப்பினுடைய சபைக்கு அழிச்சுட்டு போயிடுறா. பல விதமா விசாரிக்கிறா, மிரட்டுறா, சிரிக்கிறா, கிண்டல் பண்றா, பரிகாசம் பண்றா. இவர் எப்பொழுதுமே ராமதாசர் போல குபடி வச்சுண்டு வரார் அந்த அரெஸ்ட் பண்ண இடத்துக்கும். பேசி பார்க்கிறா. இவர்கள் அவள்லாம் இந்த ஆளை படாத பாடுபடுத்தணும் தீர்மானம் பண்றா. எப்படி கிருமி கண்ட சோழனுடைய ராஜசபையில பெரிய நம்பிகள், கூரத்தாழ்வான் எல்லாம் படாத பாடுபடுத்தணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி பெரிய நம்பிகள் கண்கள் எல்லாம் குருடாக்கிறா. அப்ப கூரத்தாழ்வான் தானே தன் கண்களை பிடுங்கி போடுறார் அப்படின்னு சரித்திரம் இருக்கு. அப்ப இவர் பார்க்கிறார், இவர்கள் நம்மளை போட்டு படாத பாடுபடுத்தி நம்ம எதுக்கு அதுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குபடி இருக்கு இல்லையா, அதை திறந்தார். அதுக்குள்ளேயே ஒரு வாள் ஒளிச்சு வச்சுருக்கார் இல்லையா, சமர்த்த ராமதாசர் சொன்னா போல அதை எடுத்துண்டார். தன்னைத்தானே குத்திண்டு உசிர விட்டுட்டார். வயசானவர்கள் எவ்வளவு தைரியமானா, தர்மம் முக்கியம். இந்த மாதிரி பல பேருடைய தியாகத்தினாலே தான் இன்னைக்கு சனாதன தர்மம் வாழ்ந்துருக்கு. இந்த மாதிரி பல பேருடைய பேரே தெரியாத பல பேருடைய தியாகத்துலதான் இன்னைக்கு ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ராம ஜன்ம பூமியில பிரம்மாண்டமான
கோவில் ஸ்தாபிதமாகிறது. என்ன ஒரு தைரியம் பார்த்தா! இது வந்து பயந்து போய் தற்கொலை எல்லாம் கிடையாது. இவன் யாரா என்ன டார்ச்சர் பண்றதுக்கு? என் தேசம், என் உரிமை, என் உயிர், நான் விடுறேன். என் குருநாதருடைய ஆசீர்வாதம் இருக்கு, பகவான் இருக்கான். அப்ப அவனுக்கு இன்னும் வெறுப்பா இருக்கும் இல்லையா, அவனுக்கு இன்னும் கோபம் வரும் இல்லையா, அவன் அப்படியே அவனை வந்து என்னடா ஒரு கதவனை கூட நம்மளால ஒன்றும் பண்ண முடியலேன்னு ஒரு அவனை அப்படியே நோகடிக்கணும் இல்லையா. நிச்சயமாக என்ன ஒரு மனோபலம் வரும் இல்லையா அவருக்கு. ஒரு வயசான காலத்துல எல்லாம் நிம்மதியா ரிலாக்ஸா ஒரு லைஃப் வாழணுன்ற சமயத்துல தன்னைத்தானே மாய்த்து கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த மாதிரி வயதானவர்கள், ராணி பத்மாவதி போன்ற ராணிகள், இவாளுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கணும். உசுரோட அப்படியே விறகு கட்டையை எரிச்சு அப்படியே நூற்றுக்கணக்கான பேர் ஒன்னா போய் இறங்கணும் அப்படின்னா என்ன ஒரு தைரியம் இருக்கணும், என்ன ஒரு மனோபலம் அவளுக்கு இருக்கணும். நிஜமாவே அவளுக்கெல்லாம் கோடி கோடி நமஸ்காரங்கள். அதான் நம்ம இன்னைக்கு ஹிந்து அப்படின்ற ஒரு அடையாளத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த கோபாலதாசர் தன் சரீரத்தை விட்டுடுறார், எதிர்ப்பை காட்டிட்டார் முகலாய மன்னர்களுக்கு. சமர்த்த ராமதாசர் குஜராத் பக்கம், அவருக்கு தெரியாது, இதெல்லாம் தெரியாதுன்னா ஓகே ரைட், எல்லாருக்கும் உபதேசம் பண்ணும். ராமராயாவுக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா எதிர்ப்பை காட்டும் பொழுது தானாகவே இந்த தேசத்துல முகலாயர்களுடைய அட்டகாசம் அடங்கும், இந்து சாம்ராஷ்டிரம் உருவாகும் அப்படின்னு ஒரு தீர்மானம். அவர் இந்து சாம்ராஷ்டிரம் அப்படின்ற ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டே இருக்கார். அது ஒரு பெரிய தர்மம். நமக்கு தோணும் ராமராயா காப்பாத்தலையான்னு. ராமராயனை நினைச்சுண்டு, ராமா இந்த உயிர் உனக்கு, என் தேசம் நன்னா இருக்கட்டும்னு தன்னுடைய சரீரத்தை, ஆத்மாவை, வாழ்க்கைய ராமனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டார் கோபால் தாஸ். जय बोलो गोपाल दास की जय, जय बोलो समर्थ रामदास महाराज की जय, जय बोलो जयपुर धाम की जय. श्री राम जय राम जय जय रामा, श्री राम जय राम जय जय रामा, श्री राम जय राम जय जय रामा, श्री राम जय राम जय जय रामा. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय, जय बोलो स्वामी समर्थ रामदास महाराज की जय. राधे कृष्णा. जय हिंद. जय बोलो भारत माता की जय. राधे कृष्णा.